இந்தியா முழுவதும் இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தையும் வர்ணாசிரமத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிடர் கழகமும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய கொள்கை விளைவுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட நாங்கள் வர்ணாசிரமத்தை சனாதனத்தை எதிர்ப்போம் என்று இந்தியாவிலே முழங்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பிசிஆர் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், இந்த நாட்டில் எங்களுக்கும் வாழ்வதற்கு தகுதி உண்டு என்பதற்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இது யாரை எதிர்த்து எழுதப்பட்ட? இந்த நாட்டில் பார்ப்பனியத்தை எதிர்த்த ஒடுக்கப்பட்ட மக்களை தீண்ட தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்களே, அந்த மக்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தொடங்கிய அந்த போராட்டத்தினுடைய விளைவு இந்த பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1995க்கு பிறகுதான் இந்த சட்டமே நடைமுறைக்கு சரியாக வருகிறது. ஒரு விதத்தில் இன்றைக்கு பார்ப்பனர்கள் எங்களுக்கும் இந்த சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் பார்ப்பனியம் ஒழிந்திருக்கிறது. தந்தை பெரியாரின் போராட்டத்தினால் பார்ப்பனியத்துக்கு இங்கே இடி விழுந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய இருக்கின்றது. இன்னைக்கு எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும். யாரை பார்த்து கொச்சைப்படுத்தினாங்க? நீங்க எல்லாம் மெரிட்ஸ்ல வரல, நீங்க எல்லாம் ரிசர்வேஷன்ல வந்தீங்க, நாங்க தான் மெரிட்ஸ்ல வந்தோம்ட்டு பெருமையா பேசின இவர்கள் எங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்கன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களே. அப்போ நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது நாம் திருப்பி சொன்னோம், இந்தியாவை ஜாதியற்ற இந்தியாவாக நீங்க கொடுங்க, நாங்கள் ரிசர்வேஷன் அல்லாத இந்தியாவை கொடுக்கிறோம் என்று நாம் முழக்கமிட்டோமே. இன்றைக்கு அந்த நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கையை வெற்றி அடைஞ்சிருக்குது என்பதுதான் அதற்கான பொருள். ஒரு செய்தியை மட்டும் நான் ஆழமா சொல்லி விடைபெறுகின்றேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அனைவரும் இடம்பெயர்ந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அங்கேயும் போய் சும்மா இல்லாம சங்கீத்தனமான இவர்களுடைய ஜாதி அரசியலையும் வர்ணாசிரமத்தையும் அங்க நிலைநாட்டுறாங்க. அமெரிக்கால போய் சங்கம் சேர்க்கிறாங்க. எதுக்குன்னா ஜாதி சங்கம். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்தியாவில இருக்கக்கூடியவர்கள் ஜாதியை பத்தி பேசினா நீங்க கெட் அவுட் ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்லி அவர்களை வெளியேற்றணும்னு சொல்லி அங்கே என்ன பண்றாங்க? சட்டம் கொண்டு வராங்க. இதனை எதை காட்டுகிறது என்றால் இந்தியாவிலிருந்து போனவர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. குறிப்பாக பார்ப்பனர்கள். நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியாருடைய ஒரு கட்டுரையில படிக்கும் பொழுது மண்ணுருண்டை மாளவியான்னு ஒருத்தர் சொல்றார். ஏன் பெரியாரையா அவர் சொல்றாருன்னா அவர் தான் இருக்கிறதுலே சூப்பர் சங்கி. யாருன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சங்கிகளுடைய தலைவரா இருக்கக்கூடிய மாளவியா. அவர் என்ன பண்றாருன்னா இந்தியால இருந்து ஒருத்தர் கண்டம் விட்டு கண்டம் போனா அவங்களுக்கு மனுசாஸ்திரத்துல அவங்களுக்கு இடம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாரு, ஒரு கைப்புடி மண்ணு கொண்டுட்டு அமெரிக்காவுக்கு போறாரு. மண்ணுருண்டை மாளவியான் என்று தந்தை பெரியாருக்கு அவர் பெயர் சூட்டுகின்றார். அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தான் என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா ஜாதியை உருவாக்கி இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இவர்களை மிக மோசமாக சொல்கிறது என்றால் ஜாதி என்பது அதுதான் இவர்களுக்கு வேர் அடிப்படை. அந்த ஜாதியை வைத்துதான் மீண்டும் மீண்டும் இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். இந்தியா முழுவதும் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் இவர்களாகத்தான். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டுல எங்களுக்கும் பிசிஆர் சட்டம் கொடுங்க, எங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு எஞ்சக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நம்முடைய தந்தை பெரியாரும் இந்த கருஞ்சட்டை படையும் தான். கடைசி ஆதிக்கக்காரன் இருக்கும் வரை நம்முடைய கருஞ்சட்டை படையினுடைய அந்த செயல் திட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் ஆசிரியர் காட்டக்கூடிய பாதையை நோக்கி செல்வோம். பார்ப்பனியத்தினுடைய வர்ணாசிரமத்தை ஆதிக்கத்தை ஒழிப்போம். எத்தனை சொம்புகள் வந்தாலும் எத்தனை அம்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தந்தை பெரியாரின் கைத்தடியால் அடிப்போம் என்று சொல்லி வீழ்க உங்க சனாதனம், வாழ்க தந்தை பெரியார், வாழ்க திராவிடம். நன்றி, வணக்கம்.